பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற வசனம் மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அது என்னது பாருங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தோட திறவுகோலை உனக்கு தருவேன். திறவுகோல்னால் எது? சாவி. பரலோக ராஜ்யத்தோட சாவியவே நான் உன் கையில் தாரேன். நீ பூலோகத்தில் என்னெல்லாம் செய்கிறியோ அது எல்லாம் எங்கே செய்ததாக கருதப்படும்? பரலோகத்தில். நீ பூலோகத்தில் எதெல்லாம் கட்டுறியோ அது எல்லாம் பரலோகத்தில் கட்டுறதா கருதப்படும். இங்கே நீ என்னதெல்லாம் கட்டவிழ்க்கிறியோ அது எல்லாமே பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறதா கருதப்படும். பரலோக ராஜ்யத்தோட அதிகாரத்தை உன் கையில் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிதா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அவர் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம பூமியில் என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே பரலோகத்திலையும் நம்ம பேரில் செய்யப்பட்டு இருக்குமா? அப்படியானால் நம்ம எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம எப்பேற்பட்ட காரியங்களை இந்த பூமியிலே செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டும். நம்ம இங்கே செய்கிறது எல்லாமே பரலோகத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறோமா, இல்லை இன்றைக்குள்ள காரியங்கள், இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து இதற்கு ஏற்ற விதமான காரியங்களை நம்ம செய்கிறோமா என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு கணக்கு இருக்கிறது. நம்ம நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஆண்டவர் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அனுதினமும் செயல்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நம்ம அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதுக்கு நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு சேர்த்து வைக்க முடியாது. பூமியில் இருக்கும்போது சேர்க்கறது பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். நம்ம உலக வழக்கத்தில் சொல்லுவோம், நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இங்கே என்ன சேர்க்குறோமோ அது நிலையானது கிடையாது. நம்ம இங்கே செய்கிற காரியங்களுக்கு நிலையாய் ஒரு இடத்துல நம்ம சேர்க்க முடியும்னா அது பரலோக ராஜ்யம். நம்ம இங்கே நம்ம செயல்பாடுகளுக்கு, நம்மளுடைய நன்மைகளுக்கு தக்க விதமான பொக்கிஷங்கள் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இங்கே செய்கிற வேலைக்கு பலன் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கும். நித்தியமான சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கு மகிமையும் தர காத்திருக்கிறார். அவர் நமக்கு இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் முழு அதிகாரத்தை நம்முடைய கைகளில் தருகிறார். அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பது நம்மை சார்ந்தது. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மனதில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம பூமியில் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தில் பலன் உண்டு, ஆண்டவரிடத்தில் பலன் உண்டு. அதனால் எந்த மனுஷங்க எப்படி இருக்கட்டும், நம்ம நன்மையை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம்? எல்லாரும் துன்மார்க்கமாக இருக்கிறவங்க தானே நல்லா இருக்காங்க, நம்மளும் ஏன் அந்த வழியில் போகக்கூடாதுன்னு நம்ம இருதயத்தில் தோன்றும். பிசாசனும் நம்மளை அப்படி மாற்றி யோசிக்க கிரியை செய்வான். ஆனால் இன்னைக்கு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி பூமியில் சந்தோஷத்தையும் பூமியில் அதற்கான பலனை அனுபவித்தவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது, இடமும் கிடையாது. ஆனால் பூமியில் கஷ்டப்பட்டு எந்த ஒரு பலனும் கிடைக்கலனாலும் ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடப்போமானால் நமக்கான பலன் நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் தருவார். அவரை மட்டுமே நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த கஷ்டம் இருக்கும். அந்த பாடுகளை கடக்கும் வரைக்கும் தான் அது கஷ்டமாக தெரியும். ஆனால் அந்த பிரச்சனைகளையோ பாடுகளையோ நம்ம கடந்து வந்துட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறமா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சந்தோஷமும் மேன்மையும் நமக்கு அப்போ தான் தெரியும். நம்ம இந்த பாதையை கடந்து வந்தால் தான் தெரியும். பாதியிலே திரும்பிடாமல் முழுமையுமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் ஆண்டவர் நடத்துகிற வழிகளில் அவரை நம்ம கூட சேர்த்து கொண்டு அவரோடு கூட சேர்ந்து பயணிப்போமானால்
எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம மேலே எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அதனால் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராமல் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவர் காட்டின வழிகளில் தைரியமாக முன்னேறி செல்லுங்க. பரலோக ராஜ்யத்தில் அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.